வீட்டுடைய பூஜை அறை, ஹால், பெட்ரூம், கிச்சன் இதெல்லாம் எந்த அளவுக்கு பெருக்கி தொடச்சி சுத்தமா வைக்கிறோமோ அதே அளவுக்கு பாத்ரூமையும் ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வாஷ்ரூம் முன்ன மாதிரி வீட்டுக்கு வெளியே இருக்கிறது கிடையாது. நம்ம படுத்து உறங்கக்கூடிய இடத்துக்கு மிக மிக அருகில் இருக்கு. எங்க வீட்டு பாத்ரூம்ஸை கிளீன் பண்ண நான் இந்த ஸ்பாஞ்சஸ் யூஸ் பண்ணுவேன். சிகப்பு ஸ்பாஞ்ச் தர தேக்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது நல்ல பெண்ட் ஆகும். சுவர்களுடைய கார்னர்ஸ்ல தேய்க்கிறது ஈஸியா இருக்கும். பச்சை ஸ்க்ரப்பர், பக்கெட் ஜக் தேய்க்க, நாறு போல இருக்க இந்த ஸ்க்ரப்பர் சுவர்கள் தேய்க்க. வாஷ்ரூம் கிளீன் பண்ணும்போது வெறுமனே தரையை மட்டும் கிளீன் பண்ணா பத்தாது. டாப் டு பாட்டம் எல்லாமே கிளீன் பண்ணும். அப்பாஸ், அக்ஷய் குமாருக்கு அடுத்து ஹார்பிகா அதிகமா நேசிக்கக்கூடிய நபர் நான் தான். நான் சாப்பிடும்போது ஹார்பிக் ஆட் வந்தா லாக்னு தோணாது. வந்துட்டியா நண்பா அப்படின்னு நினைப்பேன். என் பாத்ரூம் கிளீன் பண்ண நான் யூஸ் பண்ற ஒரே பொருள் இதுதான். சுவர், தரை, கிளாசெட், வாஷ் பேசின், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே ஹார்பிக் தான். நம்ம வீட்டுல பால் பாக்கெட்டை விட ஹார்பிக் தான் அதிகமா செலவாகுதுன்னு என் கணவர் கிண்டலா சொல்வாரு. பாத்ரூம் கிளீனிங்ல ஹார்பிகா கடின உழைப்பான்னு கேட்டா ரெண்டுமே தான் வேணும். இந்த காலத்துல ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்றதுனால ஸ்க்ரப் பண்ணாம அதுல இருக்க அழுக்கு போகவே போகாது. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு கிளீனிங்க்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.